Bridal by Naturals. Bill above 50,000 and get a facial worth 5,000 absolutely free. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது. சார் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேனே, அதை பாத்தீங்களா இல்லையா? இல்ல நான் காலையில இருந்து பார்க்கவே இல்லை. இப்பமே நீ சலிச்சுக்கிறான் சலிச்சப்பறம் என்னெல்லாம் செய்ய போறானோ. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி? அர்ஜென்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அதை டக்குன்னு பாருங்களேன். எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க? நீ அர்ஜென்ட்டுக்கு அனுப்புறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சண்டை மாதிரி கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் லைஃப்லேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இதை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோன்ற அந்த டிஸ்கஷன் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஹீட்டடப்பான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஈகோன்ற ஒரு விஷயமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா கூட நம்ம சாரி சொல்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை. அந்த டைமில் வந்து அவர் ஹீட்டடாக இருப்பார். ஸோ அப்போ வந்து நம்ம போய் சொல்கிறதுனால அது வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெஞ்சில் விழுந்த அருவே அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே அந்த நிலவெளியிலே நெஞ்சம் நீட்ட துடித்ததே. வாவ், சரி, லவ் யூ. சீரியஸ்லி உண்மை சொல்லணும்னா ஊட்டுறாரு, சரி ஆசையா ஊட்டுறாருன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்தவங்க தானே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என் லைஃப்ல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏங்கி இப்போ கிடச்சிதுன்றப்ப யாரையும் இனிமே டா சொல்லாதீங்க. வாங்குறதா இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ஒரு லேடி ப்ரொபோஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு நாங்கள் தான் பார்க்கணும். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோடு வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னை தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டாங்க இந்த ப்ரொபோசல். Shrithika's and Aryan wedding story co-sponsored by Bridal by Naturals and Nikka Biryani, movie partner both. நீங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா பழகும்போது உங்களுக்கு கூட குட்டி குட்டி சண்டைகள் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சண்டைகள்? ஆப்வியஸ்லி அது குட்டி குட்டி சண்டைகள்லாம் நிறைய. அதெல்லாம் வந்து எதனால வரோன்னே தெரியாது. சும்மா ஆர்குமெண்ட் பேசுகிற டோனு அதை வச்சு கூட சில நேரத்தில் சண்டை வரும். ஏன்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னு. முக்கால்வாசி டைம் வந்து அந்த பேசுகிற டோன் தான், எனக்கு ஒன்றுமே இருக்காது. நான் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருப்பேன், இல்லை அவங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருப்பேன். எதுக்கு இந்த டோனில் பேசுகிற அப்படின்னு. அந்த ரெண்டு பேருமே ஸ்வீட் வாய்ஸாக தான் எனக்கு தெரியுது. நல்லா பாட்டு பாடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. எனக்குலாம் கூஸ் பம்ஸ் வந்து அது என்ன அந்த வாய்ஸ் ரைஸ் டோன்? இப்போ பேசி காட்டுங்க இப்போ ரெண்டு பேரும். வேணாம், ஸ்ருதிகா கிட்ட பேசுங்க. பாவம் நான் பாவனா என்னன்னு இல்லை, அவங்க ஒரு மெசேஜ் எஸ்எம்எஸ் ஏதோ வாட்ஸ்அப் ஏதோ அனுப்பிச்சிருப்பாங்க, நான் பார்த்துருக்க மாட்டேன். அவங்க வந்து கேட்பாங்க உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ். இப்போ நீங்கள் இப்போ ரெண்டு பேரும் ஆர்டிஸ்ட், டக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ண போறீங்க. சார் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேனே, அதை பார்த்தீங்களா இல்லையா? இல்லை நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி? ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அதை டக்குன்னு பாருங்களேன். எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க? நீ அர்ஜென்ட்டுக்கு அனுப்புறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு ரேஸ் பண்ணாலே பிரச்சனையா இருந்தா பாத்துக்கோங்க. இதுதான் வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறது. அதுக்கு மேல வராது, இங்க வராது, இங்க வராது. சோ அது என்னன்னா இல்ல, அது நாங்களுமே நிறைய மாத்திக்கிட்டோம். சோ இனிஷியல் ஸ்டேஜ் இதெல்லாம் நாங்க சொல்றது. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேசுற விதம் இருக்கும்ல. எதுக்கு இவர் இந்த வார்த்தையை சொன்னாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு அரை மணி நேரம் பேசி முடிச்சோடனே யோசிப்போம் எங்க ஆரம்பிச்சது, இது எதுக்காக பேச ஆரம்பிச்சதே மறந்துருவீங்க. அந்த லெவலுக்கு நாங்க வந்து அதுக்கப்புறம் we realize ஓகே இவரு ஸ்டைல் இதுதான், வே ஆஃப் ஸ்பீக்கிங் இதுதான் சொல்லிட்டு ஒரு கட்டத்துல எனக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அதே மாதிரி தெரிய வந்துருச்சு. இதுக்கு தான் நாங்க டைம் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே அந்த கிரவுண்டோட பிச்சை பிடிச்சிட்டீங்க. கரெக்டா? சோ ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை இதுக்குள்ள வந்திருக்கா? இருக்கிறதுல இதுதான் எங்களுக்குள்ள வந்த சண்டை மாதிரி கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்து வெளியில வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இதை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோன்ற அந்த டிஸ்கஷன் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஹீட்டடப்பான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. எப்படி இதுக்கப்புறம் இந்த நம்ம மேரேஜ்ன்றதை மற்றவங்க கிட்டலாம் எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம், சோஷியல் மீடியாவில் எப்படி சொல்ல போகிறோம், பீப்புள் ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நம்ம மைண்டில் யோசிக்கிறது எல்லாருக்கும் புரியாது. நாங்கள் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கோன்றப்போ நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிள் மாதிரி தெரியக்கூடாது. அதை எப்படி கரெக்டாக போடலாம், சரி அதை பேசும்போது வந்துட்டு இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி பேசும்போது எங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி வந்தது. சரி இது டிலே பண்ணிட்டே இருந்தனாலுமே இட்ஸ் நாட் குட் அப்படின்னு டிசைட் பண்ற அந்த மொமெண்ட் வந்து எங்களுக்குள்ள ஒரு ஹீட்டடப்பான ஒரு ஆர்குமெண்ட் இருந்தது. ஸோ யார் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டா அந்த ஆர்குமெண்ட்ல? ஆக்சுவலி அது டிபெண்ட்ஸ், சிச்சுவேஷன் பொறுத்து.
சில நேரத்துல அவரு டக்குன்னு கேட்டுருவாரு, சில நேரத்துல நான் இந்த கேட்டுருவேன். ஆர்குமெண்ட்ல கேக்குறாங்க. இந்த ஆர்குமெண்ட் இப்போ இது ஆர்குமெண்ட் இல்ல, அது எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பயங்கரமா கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளவு நம்ம ரேஸ் பண்ணி பேச வேணாம்னு சொல்லி 2 பேருமே ரியலைஸ் பண்ணி நிறுத்திட்டோம். அதை அப்படியே சால்வ் பண்ணி. ஸோ யார் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சாரி கேட்டது? மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் அவ்வளோ கேட்க மாட்டேன், இவங்க தான் கேட்பாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி. எனக்கு ஆக்சுவலி பிகினிங்லலாம் நான் அப்படி இருக்க மாட்டேன். லைக் நான் சொல்றது ஒரு 10 years முன்னாலலாம் கொஞ்சம் ஸ்டப்பனாக தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் கூட ஏதாவது அக்கா கிட்ட ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா கத்தி பேசி திட்டி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட மாட்டேன். சைலண்டாக போய் என் ரூமில் உட்காந்துருவேன். அது எனக்கு அப்படியே டிஸ்டர்பிங்காக ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். என்னால் சரியாக பேச முடியாது, அப்படி இருக்கும். பட் ஆஃப்டர் சம்டைம் ஐ ரியலைஸ், ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம், எண்ட் ஆஃப் தி டே ஃபேமிலி மெம்பர் தானே, ஏன் நம்ம இவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டேன். அண்ட் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இது சுத்தமாக ஈகோன்ற ஒரு விஷயமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம மேலே தப்பு இல்லைனா கூட நம்ம சாரி சொல்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை. அந்த டைமில் வந்து அவர் ஹீட்டடாக இருப்பார். ஸோ அப்போ வந்து நம்ம போய் சொல்கிறதுனால அது வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குள்ளே நானே அந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அவங்க அப்பாலஜைஸ் பண்ணுறாங்கன்றதே வந்து நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு டக்குன்னு சாரி கேட்க வராது. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா 2-3 நாள் பேசாமல் இருப்பேன். ரொம்ப நாள் கூட நான் பேசாமல் இருந்திருக்கேன். சில பேர் அப்படியே லைஃப்லேருந்தே இக்னோர் பண்ணுற அளவுக்குலாம் கோவம் வரும். ஸோ அதை வந்து இவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மாற்றிக்கிட்டேன் அந்த ஒரு குவாலிட்டியை. இப்போ ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் தட். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு கோவப்பட்டாலும் அன்னைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு பாண்டிங் வந்தது, இட்ஸ் ஃபைன். லைக் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஒர்க் அண்ட் டைம், லைக் ஒர்க் அண்ட் லெஷர் டைம் ரெண்டுமே சேர்ந்து வந்தனால. ஹவு அபவுட் யுவர் ஃபேமிலி சைட்? உங்களுடைய ஃபேமிலி சைட் தனியாக இருந்திருப்பாங்க அண்ட் உங்களுடைய ஃபேமிலி சைட், ஹவு தோஸ் 2 families get bonded each other? அதுதான் நாங்கள் இப்போ வெளியூருக்கு ஏதோ ஒரு ஆடுக்கு போகிறோன்னா 2 சைட் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போயிடுவோம். எங்கள் அம்மா வருவாங்க, எங்கள் அம்மா வருவாங்க. சரி, அவங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகிற விஷயம் என்னன்னு பார்த்தா, நாங்கள் 2 பேர் ஃப்ரண்ட்ல உட்காந்துருப்போம், அவங்க 2 பேர் பின்னாடி உட்காந்து ரம்மி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஒத்து போயிடுச்சு. நாங்கள் மோஸ்ட்லி அதான் ஒரு ஷாப்பிங் போகிறதுனா கூட மம்மி ஃப்ரீயாக இருக்கீங்களா, வாங்க போகலாம், ஆரியனோட போகிறோம், அவங்க மம்மியும் வராங்க, இப்படி தான் நாங்கள் போவோம். ஒரு மூவி போகிறோம், இந்த மூவி வந்துடுவா எல்லாரும் போகலாம். இப்படி போகிறதுனால எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி எங்க பேரண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமா இருந்துச்சு. இவங்க அப்பாவும் வந்து மலேசியால ரேடியோல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க, எங்க அப்பாவும் சினிமால தான் இருக்காங்க. சோ அவங்களுக்குள்ள பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. காமன் டாபிக் இருந்ததுனால அண்ட் பிளஸ் நீங்க எங்க போனாலுமே அப்படி ஒரு ஃபேமிலி கூப்பிட்டு போனால நீங்க 2 பேர் பேசிட்டு இருப்பீங்க, அவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு, which is like very easy for you people to bond each other. So very nice. Actually உங்களுடைய அந்த ஜர்னி எல்லாம் கேட்கும்போது வந்து ஒரு கடினமான ஜர்னி தான், ஆனா அது வந்து ஈஸியா வந்து நீங்க ப்ரோகாஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கீங்க. கரெக்டா? இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆஸ்ட்ரிச்சுங்க நாங்க 2 பேரும் அப்படி. சோ அந்த மாதிரி ஆயி போச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ரொபோசல் வந்து நீங்க பண்ணது கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்க, கரெக்டா? சோ எப்படி ப்ரொபோஸ் பண்ணா எப்படி இருந்திருக்கும்ன்றத பாப்போமா? வராதே, வரணும். So we have a few games for you, like இந்த ப்ரொபோஸ் பண்ற மாதிரி சின்ன கேம்ஸ் இருக்கு. As you people said, like நாங்க ப்ரொபோஸே பண்ணதில்லனால இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக கல்யாண மனசு மாதங்களே ஆன அந்த மாதிரி தான் ஒரு ப்ரொபோசல் செக்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ப்ரொபோசல் செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ரோசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிங்க் ரோஸை நீங்க வந்து ஸ்ருதிகா கிட்ட கொடுக்கும் போது யூ ஷுட் சே சம்திங் ஷி ஷுட் சேஞ்ச். நீங்க இதை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி, லைக் இது ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது, நீ மாத்திக்கலாம் அப்படின்னு. ரெட் கலர் ரோஸ் கொடுக்கும் போது அவங்கள பத்தி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னைய பத்தி அப்படின்னு சொல்லணும், சரியா? அதே மாதிரி தான் ஆரியனுக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரியன் டு ஸ்ருதிகா பார்ப்போம். எப்பவுமே வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க, நான் வந்து ஜென்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். ஐ லைக் இட். ஒரு விஷயம் மாத்திக்கலாம் அப்படின்னா லைசன்ஸ் வந்துருச்சு, வண்டி ஓட்டுறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் பயந்துக்கிட்டு வண்டி ஓட்டாமலே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கலாம். ஷீ ஷுட் ஸ்டார்ட் டிரைவிங். தட் இஸ் ஒன் திங். எதனால அந்த பயம்? ஆக்சுவலி ஐ வாஸ் born and brought up in Malaysia. ஸோ அங்கே உள்ள டிராஃபிக், அங்கேருந்து நான் கிளம்பி வரும்போதே லைசன்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அங்கே வந்து டிரைவ் பண்ணிட்டு தான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டிராஃபிக் அதெல்லாம் பார்த்து பயங்கர ஃபியர். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபியர். அங்கே எடுத்த லைசன்ஸ் 15 வயசுல எடுத்தது இல்லீகல், செல்லாது. இங்கே எடுத்த லைசன்ஸ் 18ல தான்டா. அங்கே வந்து ஓட்டிட்டு இங்கே வந்த உடனே டிரைவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து அக்காவோட கார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா எதிர்க்க எல்லாம் வர, அதை பார்த்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு அதுலேருந்து ஐயோ, அதுலேருந்து வீட்டு பக்கம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போகிறதில்ல, நைட்டில் மட்டும் ஓட்டுவேன். ஸோ எதனால ஆரியன் வந்து அவங்க கார் நீங்கள் ஓட்டணும்னு சொல்கிறீங்க, அவங்க கூட ஏதாவது லாங் டிரைவ் போகணும் அந்த மாதிரி ஆசைகள் இருக்கிறதா? இல்லை, ஹைவேஸ்லலாம் ஓட்டுவேன். ஹைவேஸ்ல ஓட்டுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த சென்னை டிராஃபிக்
பட் டிரைவிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் ஆடட் விங். அது வந்து பசங்களுக்காக இருக்கட்டும் பொண்ணுங்களுக்காக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணலான்னா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா இல்லைனா எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, யாராவது வருவாங்களா, அக்கா வருவாங்களா, இவர் வருவாரா, எங்கள் அம்மா வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எதிர்பார்ப்பை வந்து ஓவர் கம் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த பவர் அவங்க வந்து யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பெண்ணை மொமெண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸ்ருதிகா. கமான், ஸோ சீக்கிரம் நீங்க டிரைவிங் கத்துக்கிட்டு நல்லா வண்டி ஓட்டுவாங்க. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் இப்போ இங்க இருந்து ரிட்டர்ன் போகும்போது நைட் எல்லாம் இவரை பத்திரமா தான் கூட்டிட்டு போறேன். அதான் இங்க இருந்து போகும்போது ஸ்ருதிகா ஓட்டுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஷீ இஸ் வெரி வெரி போல்ட், வெரி ஸ்ட்ராங், வெரி இண்டிபெண்ட் பை நேச்சர். இந்த சென்ஸ் அவங்க ஃபேமிலியை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தாங்கி பிடிக்கிற மொமெண்ட்லலாம் வந்து ஷீ இஸ் ஹோல்டிங் இட் டுகெதர். ஸோ அந்த ஒரு விஷயம் ஐ ரியலி அட்மயர் அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் தட். சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஷீ இஸ் a very good singer. சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்கிக்கீங்களா? பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே, ஷீ இஸ் a very good singer. இப்போ வந்து நம்ம ஒரு ரெக்கார்டிங்க்கு போகிறோம், ஒரு ஸ்டுடியோவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட நேரம் காலம்லாம் தாண்டி நம்ம போய் ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு அவங்க வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆகிடும், டயர்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு வந்து டயர்டுன்றது கிடையாது. ஒரு பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்னு கேளுங்க. எந்த பாயிண்ட்? நைட் 1 மணி. அதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் லேட்டாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஏர்லியாக ஒர்க் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ப்ரொஃபஷனலாக வேறு யாராவது ஒருத்தங்க வந்துருங்க மேடம், நான் நைட்டு 1 மணிக்கு தான் ரெக்கார்டிங்க வந்துருங்கன்னா, இல்லைங்க என்னால் பாட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட். அந்த வாய்ஸ், அந்த கல்ச்சராக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டாக இருக்கட்டும். ஸோ அது எந்த டைமாக இருந்தாலும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும், பாட முடியுன்ற அந்த ஒரு கெத்தாக நீங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால இப்போ வந்து எந்த நேரம்னாலும் நான் பாடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து இப்போ எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. நான் இப்போ பாட சொல்ல போகிறேன். ப்ளீஸ் ஆரியனுக்காக ஒரு சாங். பூக்கள் பூக்கும் தருணம் ஒரு 2 லைன் பாடுங்க. பூக்கள் பூக்கும் தருணம் ஆதவனே பார்த்ததாரும் இல்லையே, உலரும் காலை பொழுதை முழுமதியும் பிரிந்து போவதில்லை, நேற்று வரை நேரம் போகவில்லை எனதருகேனே. ஐயோ வேணாடா, எனக்கு லிரிக்ஸ் தெரியல. ஒரே நிமிஷம். சூப்பரா பாடுறாங்கப்பா அவங்க. இப்போ வந்து இந்த ரோஸ் வந்து நீங்க சூப்பரா பாடுறீங்கன்றதுக்காக தான் இந்த ரோஸ் வந்து நான் கொடுக்குறேன். அரே சாரி பேச இருக்கிற லவ்ல வந்து இந்த ரோஸ். நைஸ். ஐயோ थैंक यू. இன்னும் 2 இருக்கு. மெயினான டாபிக் இன்னும் வரல. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இந்த சமைக்கிற டாபிக் இத கொஞ்சம் நல்லா சமைமா இல்ல இத கொஞ்சம் உப்பு அந்த மாதிரி அவங்க நீ சொல்லும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா நல்லா சமைப்பாங்கன்னு அவங்களே சொல்லிருக்காங்க. அண்ட் வந்து ரோஸ் மாறி போதா? இல்ல கரெக்ட் தான். ஐயோ நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வாங்க சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சமைப்பாங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க. அண்ட் கோவிட் டைம்லலாம் அவங்க வீட்ல நிறைய அவங்க குக் பண்ணி அவங்க பிரதர் இன் லா வந்து அவங்க சிஸ்டர் பிரதர் இன் லாலாம் வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அவங்க குக் பண்ணி கொடுத்தது ரொம்ப கம்மி. ஸோ அதனால எனக்கு வந்து ஏன்னு கேளுங்க. நான் போய் சொல்லுவேன், ஏய் இருடா இன்னைக்கு நான் ஏதாவது இருடா நம்ம வெளில போயிடலாம், ஏதாவது ஆர்டர் பண்ணிக்க, எதுக்கு நான் கஷ்டப்படுறேன் இப்படி வரும்போது அந்த ரோஸை கொடுத்து அதை மாத்தி விட்டுரு. கரெக்ட் தான். அப்போ நான் சொல்றேன், இப்படின்னு சொன்னா எங்கேயாவது சமைக்க முடியுமா? நமக்கு வந்து அவங்க கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தோணும். எதுக்கு போய் சமைச்சிட்டு இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது இவங்கன்னு இல்லை, எங்க அம்மாவா இருந்தாலும் அதான் சொல்லுவேன், எதுக்குமா இப்போ இதுக்கப்புறம் போய் சமைக்க போறீங்களா, வாங்க வெளில போவோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஆரியனுக்கு எப்படி நீங்க சமைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அந்த இட்லி வந்து அந்த 6 மணிக்கு முன்னாடியே சமைச்சு ரெடியா வைப்பாங்களே, அதுதான் ட்ரை பண்ணேன். இவரு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, காலையில பிரியாணி சமைச்சிருங்க. எழுந்திருச்சாலும் சீக்கிரம் இப்படி எழுந்திருச்சு மெதுவா இப்படி ஏய் எங்க போற படு இவ்வளவு உஷாரா இருந்தா இப்படி இருந்தா சரி நீ எழுந்திருச்சு வெளியே போ, மொபைல் நோண்டிட்டு இருப்பேன். திடீர்னு கண்ணை தூங்காம என்ன பண்ற, எடுத்து வை தூங்கு, இப்படி பண்ணா என்னதான் பண்றது. இப்போ வந்து we are actually constructing a new dry kitchen. ஸோ அந்த ட்ரை கிச்சன்ல வந்து நிறைய அவங்க வந்து குக் பண்ணணும், எனக்காக வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்காக நிறைய குக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த நானும் இன்கார்பரேட் பண்ணிக்கிறேன். எனக்கும் குக்கிங் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். தேங்க்யூ. அவங்களோட சாரி ட்ரேப்பிங் வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாதஸ்வரம் டைம்லேருந்தே நிறைய ஃபேன்ஸ் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரேப்பிங் ஸ்கில்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. தட் இஸ் வை வி ரன்னிங் அ சாரி பிஸ்னஸ் நவ். ஸ்ரீ கயாஸ் பொட்டிக்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் எங்களோட பார்ட்னர்ஸ் கயல் அண்ட் குமரனோட சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு பொட்டிக் மாதிரி. நீங்க ட்ரேபிஸ்ட் எல்லாம் கிடையாது, நீங்களே செல்ஃப் ட்ரேப்பிங்? ட்ரேபிஸ்ட் கிடையாது, செல்ஃப் ட்ரேப்பிங் தான். பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த மடிப்புல வந்து ரொம்ப வியந்திருக்கேன் நான். எனக்கு சாரி ட்ரேப்பிங் பற்றி தெரியாது, பட் பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். So that is one thing I like about this girl. See, it's a feminine compliment. Thank you.
ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கானது 3+3. எங்களுடைய ஷோ வந்து நிறைய லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. அந்த ட்ரேப்பிங் சீக்ரெட் ஏதாவது? ஆக்சுவலி நார்மலாக கட்டுற மாதிரி தான் கட்டுவேன். பட் அந்த டைம் வந்து நாதஸ்வரம் டைமில், அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் வைக்க மாட்டாங்க, பெருசாக தான் ப்ளீட்ஸ் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் குட்டியாக எனக்கு ப்ளீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 8 வரும். 8 ப்ளீட் வருமா. ஸோ அப்போ குட்டியாக வைக்கும்போது அது வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று ஐ யூஸ் காட்டன் சாரீஸ் நாதஸ்வரம்ல. அந்த காட்டன் சாரீ நம்ம கட்டும்போது அது அப்படியே நிற்கும் பாடியோட. ஒரு ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட ஒரு எலகண்ட் லுக் கொடுத்துரும். அண்டு இங்கே உள்ள ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து நான் கிட்டத்தட்ட என் சாரீ கட்டும்போது ஐ யூஸ் லைக் 10 பின்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுவேன். காலையில் நான் வந்து கட்டினேன்னா நைட் வரைக்கும் அப்படியே இருக்கும். இங்கே போடுவேன் நிறைய போடுவேன். போட்டு அது அப்படியே பொம்மை மாதிரி கட்டிட்டு அப்படி நின்றுவேன். less than 10 minutesல கட்டிடுவேன். less than 10? ஆமாம், டக்குன்னு எடுத்து கட்டிடுவேன். இன்னொன்று எனக்கு பேசிக்லி எனக்கு சாரி ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து சாரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்ட்னாலேயே என்னன்னு தெரியல. இவங்க சொல்கிற டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு பின்னையா ரிமூவ் பண்றதுக்குள்ள ஃளைட் போயிடும். கரெக்ட். ஆமா, நோட் அப்படின்னு எழுதிடுறேன். சோ thank you so much. ஓகே, இப்போ உங்களோட டர்ன். ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயம் சொல்றேன். பாட்டுன்றது ரொம்ப 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 பிடிக்கும். வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆக்சுவலி. சாங்கு அப்படின்றதுனால எப்போவுமே சாங்கை கேட்டுகிட்டே இருப்பேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. எனக்கு அது ஒரு கம்பெனி மாதிரி எப்போவுமே பாட்டுன்றது. ஸோ அதனால் யாராவது பாடுறாங்கன்னா எனக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இவர் ஆஸ் அன் ஆக்டர் இவர் பாடுறாரு அப்படின்ற போது இன்னும் அவர் மேலே ஒரு மரியாதை வந்தது. அது அந்த வாய்ஸ், அவரோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கும்போது. அந்த சாங்கில் அந்த பாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சாங் கேட்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் கேட்க போகிறேன். கம் ஆன். கன்னி பெண்ணின் கையிலே வயலன் போல ஏந்தி வெள்ளில்லாமல் விரல்களாலே மீட்டுவேன். இன்பராகம் என்னவென்று காட்டுவேன். சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை. தொட தொட சிரிப்பினால் தெளிக்கலாம் என் மீது பூமழை. எங்கெங்கோ எண்ணங்கள் ஓர் ஊர்வலம் போக கண் கொண்ட உள்ளங்கள் ஓர் ஓவியம் ஆக ஆனந்தம் ஆனந்தமே. அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே. அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே. அந்த நிலவெளியிலே நெஞ்சம் நீட்ட துடித்ததே. வாவ், சரி, லவ் யூ. சோ முன்னாடி இந்த சாங் வந்து நீங்க Facebookல பாடி கேட்டேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து உங்களை நினைச்சு மனசுல வச்சு பாடுறாரு. என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. அதான் நீங்க பாத்துருப்பீங்களா அவர் பாடும்போதே அவர் blushing. ரெண்டு செக்ஷன் போயிருக்குல்ல. லிரிக்ஸ் பார்த்துட்டேனே. வீடியோ வரும்போது பாருங்க. எப்ப பாடப்பா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். அது எந்த டைம் எப்படி இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும்போது கூட பாடப்பா சூப்பரா இருந்தது அப்படின்னு தூக்கத்திலே சொல்லுவேன். ஓகே, so the one thing that he should change. அவர் வந்து ஒரு விஷயம் மாத்திக்கணும்னா இவரோட ஸ்லீப் ரொட்டீன். தூங்குறது வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா 3-4 ஆகிடும். ஓகே. நான் வந்து லைக் இவர் கூட சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 9-10 o'clock பெட்டுக்கு போயிடுவேன். இவர் 10 o'clock தான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு வருவார். ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வாடா இங்கே இப்போ என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 11 o'clock வந்து மேரினேட் பண்ண போயிட்டு இருப்பாரு. ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு 2-3 மணி வரைக்கும் டிவிலாம் பார்த்துட்டு நான் அப்படியே சரி இப்படி ஆயிடுவேன். ஸோ அதை இவர் முக்கியமான காரணம் வந்து எங்க அப்பா தான். ஏன்னா வந்து நாங்கள் தியேட்டர் பிஸ்னஸ்ல தான் இருக்கோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போதே அப்பா நைட் ஷோலாம் முடிச்சு கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு வரதுக்கு 2-2:30 மணி ஆயிடும். அது வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பேன். அடுத்த நாள் ஸ்கூல் இருக்கும்ல அந்த டைம்ல. அப்பா வந்தோடனே எந்திரிச்சு அப்பா கூட போய் விளையாடிட்டு அம்மா தூங்கிட்டு தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க முடிச்சிருப்பாங்க. பட் நான் என்னோட ரொட்டீன் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாவோடலாம் விளையாடிட்டு அந்த தூங்குற அந்த ஹேபிட் வந்து அப்படியே பெருசான வந்துருச்சு. இப்போ வந்து நான் மியூசிக் ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு இருக்கேன். சாலிகிராமம்ல ஐ ஹேவ் அ ஸ்டுடியோ. ஸோ அங்கே மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, மியூசிக் ப்ரொடக்ஷனாலே நைட்டு தான் ஒர்க் பண்ணுறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சர்க்கிள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ வீர் ஆல் ரஹ்மான் ஃபாலோவர்ஸ். ஸோ அதனால ரஹ்மான் சாரோட ஃபாலோவர்ஸ்ன்றதுனால நாங்களாம் வீட்டில் அதனால என்ன பண்ணுவேன், இவர் எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தாரா ஒரு 9-10 o'clock ஒரு நாப் எடுத்துட்டு 10 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிடுறது. நானும் என்னோட ரொட்டீனும் மாறிடுது. காலையில் என்ன ஆகுது, லேட் ஆயிடுது 2 பேரும் எந்திரிக்கிறதுக்கு. ஏன்னா 5-6 o'clock சில நேரத்தில் 5 o'clockலாம் தூங்குவோம். சீக்கிரம் எந்திரிக்கணும்ன்றப்போ நான் கஷ்டப்படுவேன். அதனால தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அவரை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்.
That's for your good. எங்க குட்டுக்கும் தாங்க அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு. யாரையுமே இவங்கள பிடிக்காத நமக்கு வந்து ஒரு சில கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் அவங்க கிட்ட அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சாப்டரே இவர்கிட்ட கிடையாது. எல்லாரையுமே அவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தாலும் அவங்கள வந்து ஜாலியாக்கி இவரோட வைபுக்கு கொண்டு வந்துருவாரு. அது நானும் யோசிப்பேன் எப்படி இவரால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவர்கிட்ட. சோ ராஜா சார் மாதிரி வாங்க பழகலாம், அந்த கேட்டகரி வாங்க பழகலாம் அப்படின்னு அந்த மாதிரி. பிடிக்காத விஷயம் அடுத்து வந்து ஃபுட்டு. அதே மாதிரி நைட்டு லேட்டாக சாப்பிட்றது. நான் வந்து என்னோட டின்னர் டைம் வந்து 7 o'clock. இவர் வந்து ஏய் என்ன லஞ்ச் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவரோட டின்னர் டைம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே. சரி நான் வந்து 7 o'clock முடிச்சிருவேன். சரி இவருக்கு கம்பெனி கொடுக்கணும், சில நேரத்தில் வேற வழி எல்லாமே இவர் கூட செகண்ட் டைம் சாப்பிட்றதா இருக்கும். கம்பெனி கொடுக்கறதுனா எப்படின்னா அவங்க தூங்கிடுவாங்க, நான் தூங்கிடுவேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல யாராவது இருக்காங்க சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டு கண்ணு க்ளோஸ்ல தான் இருக்கும், ஆனா வாய் மட்டும் ஓப்பன் ஆகும். இதனால வந்து அவங்க சீரியஸ்லி உண்மை சொல்லணும்னா ஊட்டுறாரு சரி ஆசையா ஊட்டுறாருன்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்தவங்க தானே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட் எனக்கு அன் டைம்ல ஊட்டி விடுறாங்க, அதுக்கப்புறம் என்னைய சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என் லைஃப்ல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஏங்கி இப்போ கிடச்சிதுன்றப்ப ஸோ அவர் வந்து இப்படி ஆசையாக வந்து ஊட்டுறப்ப சரின்னு வாங்கிப்பேன். வேற வழி துக்கமாவது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்க மம்மி வேற சூப்பராக குக் பண்ணுவாங்களா, அது ஒரு வாய் நமக்கு டேஸ்ட் போகணும்னு நான் 7 o'clock சாப்பிட்டுட்டு அத்தோட வந்து சாப்பிட மாட்டேன். அப்போ வந்து ஒரு வாய் கொடுத்தோடனே அது இன்னும் டெம்ட் ஆகும், இன்னும் சாப்பிட்றதாயிடு. சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருவேன். எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இவருக்கு ஈக்குவலாக சாப்பிட்றது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போங்களே, சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் என் கூட படத்தை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு நான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க வச்சுட்டு இவருனாலேயே நான் வந்து ஆல்மோஸ்ட் 5 kgs கெயின் ஆயிட்டேன். ப்ளீஸ் அதெல்லாம் நான் ரெடியூஸ் பண்ண அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த ஈட்டிங் ரொட்டீனும் கொஞ்சம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியா பிடிச்ச விஷயம் என்னன்னா ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாரு. இப்போ வந்து நான் ஆக்சுவலி தெலுங்கு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஹைதராபாத்தில் இருப்பேன். 2 வாரம் ஹைதராபாத்தில் இருப்பேன், 2 வாரம் தான் சென்னையில் இருப்பேன். ஸோ அந்த ஹைதராபாத்தில் நான் தனியாக தான் இருப்பேன் அங்கே வீட்டில். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த தனியாக நான் இருக்கிறேன்ற ஃபீலே எனக்கு வந்ததில்லை இது வரைக்கும். எப்போவுமே லைனில் இருப்பார், என் கூட பேசிகிட்டு இருப்பார், எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த 2 வருஷம் வந்து எங்களுக்கு அப்படி தான். இவர் என்ன பண்ணுவாருன்னு நான் எங்கேயோ தான் இருப்பேன், ஆனால் இவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணிகிட்டு இருப்பார் எல்லாமே என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி அவரும் நான் ஷூட்டிங்ல என்ன பண்ணுவேன், எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், தூங்குவேன் எல்லாமே அவரால் சொல்ல முடியும். 2 பேரும் மாறி மாறி மேனேஜரா இருந்திருக்கீங்க. ஆமா. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கம்பெனி கொடுத்துட்டே இருப்பாரு. எவ்வளோ என்ன வேலை இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸை மிஸ் பண்ண மாட்டாரு. அதே நேரத்தில் சில நேரத்தில் நைட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சில நேரத்தில் டிஸ்டர்பாக இருந்துட்டு என்னால் தூங்க முடியல அந்த மாதிரி இருந்தேன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி ஓகே நான் லைனில் இருக்கேன்டா நீ தூங்குன்னு சொல்லிட்டு நான் லைன்லேயே ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு தூங்குவேன். ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி இப்போ ஆரியன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காரு, நிறைய கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதில் எதுவும் மைனஸ்லாம் இல்லையா? கேர்ள்ஸ் ஃபாலோவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவர் வந்து இனிஷியலாக வந்து அந்த ஒரு விஷயம் அதுல அதை மாத்திக்கணும்னு எனக்கு சொல்ல முடியல. பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலி ஓவர் த டைம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா நாங்கள் க்ளோஸ் ஆகும்போது என்கிட்ட வாடா வாடா வாடான்னு பேசிட்டு இருப்பார், டா போட்டு பேசுவார். எல்லாம் புதுசாக பார்க்குற என்ன பொண்ணுக்கிட்ட பேசினாலும் என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு பேசுவோம். ஏன்னா இவர் எல்லாரும் டா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் இவர் இப்படி டா போடுறாரு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ காட் டு நோ ஓகே அவர் வந்து எல்லாரையுமே அந்த ரெஸ்பெக்டாக அவரோட அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை அவங்கள வந்து எப்படி இருக்க வா போ இப்படின்னு பேசக்கூடாதுன்றதுனால நல்லா இருக்கியாடா மோனிகா நல்லா இருக்கியாடா அப்புறம் பின்ன வைஷ்ணவி நல்லா இருக்கியாடா இப்படி தான் பேசுவார். தென் ஐ ரியலைஸ் ஓ இது வைஷாலி சாரி வைஷாலி நல்லா இருக்கியாடா அதான் வந்து ஓகே சாரி வைஷாலி நல்லா இருக்கியாடா இப்படிதான் பேசுவாரு. வந்துச்சுன்னா எங்க ஃபேமிலியில வந்து எங்க தாத்தா எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாரு. என்னடா எப்படிடா இருக்க, பொண்ணுங்களெல்லாம் டான்னு சொல்லி கூப்பிடுவாங்க எங்க ஃபேமிலியில. பையனெல்லாம் என்னையா எப்படியா இருக்க அப்படின்னுவாங்க. ஸோ அந்த டா வந்து ஃபேமிலியா பழகுறோம். நான்
ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்கள ஃபேமிலியாக தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். ஸோ அப்படின்றப்ப யாரை பார்க்குறேன் இது பண்ணுறேன் பேசுகிறேனாலுமே என்னடா இப்படி இருக்க அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு அப்போ அவ்வளோ க்ளோஸ் கிடையாதுல. பார்க்கும்போது ஓ இவர் இப்படி தான் போல, ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி இருந்து. அதுக்கப்புறம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சோடனே தான் இவர் கேரக்டர் அப்படி எல்லாரையுமே கேரிங்காக பார்க்கறது, எல்லாரையுமே அன்பாக பேசணுன்றதுக்காக அவர் இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்போ மாத்துறதுக்கு என்ன? இதில் மாத்துறதுக்கு என்ன இருக்கு? யாரையும் இனிமே டா சொல்லாதீங்க. வாங்குறதா இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, கொடுத்துட்டாங்க. எப்படி வேற என்ன மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, யாரையும் டா கூப்பிடாதீங்க, அவ்வளவுதான். பயங்கரமான ஸ்டோரியா இருக்கு. பட் ஐ அம் சாரி, நான் தான் இழுத்து அவங்க தான் போட்டு கொடுத்தாங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ருத்திகாவை நான் நோட் பண்ணேன், ஆர்யா நான் நோட் பண்ணேன். ஓகே, ஸ்ருத்திகா வந்து ஒவ்வொரு ரெட் ரோஸ்க்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்ல அவளுக்குள்ள யோசிக்க கூட இல்லை, லைக்கிங்லாம் வந்துகிட்டே இருக்கு. இது எனக்கு பிடிக்கும், இது அந்த நம்ம பிங்க் கலர் ரோஸ் வரும்போது மட்டும் ரொம்ப தயங்கி யோசிச்சு இதை நான் மாத்தணுமா, ரொம்ப அது யோசிக்கிறாங்க, ரொம்ப லவ் பண்றாங்க. ஏன்னா என்ன விஷயம்னா அவர் கேரக்டர் அதை மாத்திட்டா வந்து அவர் வேற ஆளா ஆயிடுவாரு. ஸோ அதனால இந்த டானு கூட இப்ப இந்த பிங்க் ரோஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். அது எனக்கு ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அது அவருக்குமே தெரியும். ஸோ அவர் இருக்கிற மாதிரி அவர் இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு அந்த லிமிட் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் யாருக்கிட்ட எப்படி பழகினாலும் அதோட லிமிட் அவருக்கு தெரியும். ஸோ அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல. அந்த ஒரிஜினாலிட்டி மாற்றவே கூடாது. இப்போ இவங்களோட ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கும், நீ அதை மாற்றிட்டு இது பண்ணிவிட்டு நீ எங்கே இரு, நீ ஒர்க் பண்ணக்கூடாது. நீ ஹைதராபாத்தில் போய் அவங்க இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நான் இங்கே கான்ஃபிடென்ட்டாக நான் நம்பிக்கையோட அவங்க மேலே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்க மேலே ட்ரஸ்ட் இருந்தால் தானே அது வரும். ஸோ சில விஷயங்கள்லாம் மாற்றக்கூடாது. அந்த ட்ரஸ்ட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவரும் நடந்துக்கிறாரு. இப்போ அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு அந்த ட்ரஸ்ட் வருமா? ஸோ 2 பேருமே வந்து இந்த லைக் டிஸ்லைக் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 ரோஸ் வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பஞ்ச் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ யார் ப்ரப்போஸ் பண்ண போறா? அவர்தான். இல்லை, எல்லாருமே வழக்கமாக வந்து ஜென்ஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரு லேடி ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு நாங்கள் தான் பார்க்கணும். யூ ஹேவ், எனக்கு தெரியும் நீங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு, எனக்கும் தெரியும் நீங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணலாம். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னை தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். இவ்வளவு ஈஸியா பண்ணிட்டாங்க இந்த ப்ரொபோசல். இந்த விஷயத்தை யோசிக்காம போயிட்டேன். பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். பட் வெரி கிரியேட்டிவ். சூஸ் பண்ணிருக்காங்க. சரி, அவங்களுக்காக நீங்க ஒரு தடவை இப்ப சாங் வேணாம், ஒரு கவிதை எழுத தெரியுமா? கவிதை ஆமா, ஆக்சுவலி இவர் லிரிக்ஸ்லாம் சூப்பரா எழுதுவார். ஒரு சாங்க்கு கம்போஸ் பண்ணிட்டு டக்குன்னு அந்த சாங்க்கு வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதுனா டக்கு டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்துருவாரு. ஓ மை காட், வேற லெவலா. சரி, ஓகே, ஒரு 2 வரியில ஒரு கவிதை, லைக் கைண்ட் ஆஃப் ப்ரொபோசல். எழுதின ஒரு சாங் வந்து டெடிகேட் பண்றேன். கண்கள் சந்தம் சொல்ல காதல் என்னை கொல்ல உயிருடன் வந்து கலந்ததேன், உன்னை பார்த்து நானும் என்னை மறந்தது விளக்கங்கள் இன்றி தொடர்வதேன், இருந்திடவா உயிர் துறந்திடவா மறந்திடவா மீண்டும் பிறந்திடவா, துணிந்திடவா நீயும் துணிந்திடுவா கலந்திடவா. Wow, nice. Super. So okay, இப்போ நம்ம ப்ரொபோசல் செக்மெண்ட் பிடிச்சாச்சு. ஸோ 2 பேருமே இல்ல ஓகே. ஸோ 2 பேரும் வந்து இப்போ நெக்ஸ்ட் எந்த மூவி ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கலாம்னு நினைச்சு வச்சிருக்கீங்க? ஓகே, தமிழ் படம்னா நெக்ஸ்ட் வந்து யோகி பாபு சாரோட போட் ரிலீஸ் ஆகுது. கரெக்ட். ஸோ அந்த மூவிக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போகலாம். யோகி பாபு சார், எம்எஸ் பாஸ்கர் எல்லாருமே சிம்புதேவனுடைய டைரக்ஷன்ல வந்து மூவி வரப்போகுது. ஸோ யோகி பாபு சாரை வந்து எவ்வளவு பிடிக்கும், இல்லை ஏதாவது ரீசன் இருக்கா பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா வந்துட்டு அவர் எதை பத்தியுமே கேரே பண்ண மாட்டாரு. கவுண்டமணி சார் அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஒரு பர்சனாலிட்டியில வந்து யாரு. ஸோ கண்டிப்பா நீங்க 2 பேருமே பாருங்க. கடல்ல அந்த போட்ல நடக்கிற ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா வந்து மூவியா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் மக்கள் நீங்களும் போய் பாருங்க. அவரோட ஃபேவரட் ஃப்ரூட் லெமன். லெமன் சொன்னா திட்றாங்க. லெமன் ஃப்ரூட் இல்ல, அத ஃப்ரூட்னு கன்சிடர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுல ஜூஸ் வரதுனால சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது அவர் ஃப்ரூட்டா நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா வேற சொல்லிப்பாரு. ஏய் லெமன் ஃப்ரூட் தாங்க. அத கடிச்சு சாப்பிட முடியுமாடா? சாப்பிடலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். நான் உன்னை நீங்க மாட்டேன்
மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி, கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. Bridal by Naturals. Bill above 50,000 and get a facial worth 5,000 absolutely free. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது.